ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க, வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராது நம்மளை பாக்குறதுக்கு. வெளியூர் நாள் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வை போத்துனாங்க. அப்ப பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்து என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்றேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெய்லர் பார்த்திருக்கிறோமுங்க, எல்லா டமால் டிமில் அப்படித்தான் இருக்குங்க. இதுல பாருங்க, இது வந்து அவ்வளவு ஒரு ஃபீல் குட் பிலிமா இருக்க போகுதுங்க. நீங்க வந்து ஒரு படத்துல சிரிக்கோன்னு நினைச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரும்னு நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. ஏகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினைச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்காங்க பாருங்க, ஆகாஷ் ஸ்ரேயாஸ். அவங்க மூஞ்சி பாருங்க, இப்பவே கணக்கு போடுறாங்க, அள்ள போறாங்க காசை, பின்ன போறாங்க, செமையா கல்லா கட்டு போறாங்க. அது முகத்திலேயே தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யாரு மியூசிக் யாருங்க, ஜிவி பிரகாஷ். எப்படி இருக்கா ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க. ஆனா பாருங்க, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன் விட்டு கேட்கிறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போயிங்களா அப்படிங்கிற. கண்டிப்பா ஆகி போயிரும் சார். இல்ல கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பா 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்க கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து போனீங்கனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்ல உட்காந்து போனாலும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து போனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டிக்கு போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல. எனக்கு பார்த்தவன் பாரட் மேல உட்காந்து போனா எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பாரட் மேல உட்காந்து போனீங்கன்னா நீங்க அங்க போக முடியாதுங்க, மேலதானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க, தேசிய விருது வாங்கியாச்சு. தெலுங்கு சினிமால பட்டையை கிளப்புறாரு, இந்தி சினிமால பட்டையை கிளப்புறாரு, ஹாலிவுட்லயும் பட்டையை கிளப்புறாருங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க, கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசா கான்வென்ட்ல படிச்சுட்டு வருவாங்க. இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்கீங்களா? இங்கிலீஷுங்க எங்க ஊருக்காரர் பேசுவாங்க. மச்சா yesterday I came மச்சா, I want to see you மச்சா. yesterdayங்க I came to பொள்ளாச்சிங்க. I am waiting for such a long time but you were never turned up. Then I don't know what to do. Then I came back. I went there and attai gave me இட்லிங்க. இட்லி சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக்ங்க. இப்படி இங்கிலீஷே மரியாதையா பேசுற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான். எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இப்போ இவ்வளவு ஒரு அருமையான படத்தோட ட்ரெய்லரை நியாயப்படி சென்னையில் தானுங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தம்பி தனுசு நம்ம கோயம்புத்தூர் மேல ஸ்பெஷலா ஒரு பாஸ்ல வச்சுட்டு கோயம்புத்தூர்ல வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க.
நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பா நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தனுசு ரொம்ப தேங்க்ஸ் கோ. அப்புறம் சும்மா சாதாரண ஆளுகள் இல்லைங்க இந்த படத்துல. கூட நடிக்கிறது யாருங்க? கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியும் இல்லைங்க? நித்யா மேனனுங்க. ஒண்ணு கொலை எடுத்து போடு பாத்தீங்களா? திருச்சிட்டம் போலமா தலைவன் தலைவி பிரிச்சு மேய்ச்சிருங்கோ. அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரண் எப்பேற்பட்ட நடிகருங்க. நம்ம நடிகர்கள் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க. அவர் இந்த படத்துல ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க. தம்பி சமுத்திரக்கணிங்க, இளவரசனுங்க, அப்புறம் ஷாலினி பாண்டியன் ஒரு பொண்ணுங்க இந்தியில இருந்து வந்துங்க பட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு. நமக்கெல்லாம் மொழி தெரியாம நடிக்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. போய் தெலுங்குலயும் இந்தியிலையும் குப்பை கொட்டு போறோம்னு இல்லைங்க, எதையோ உளறி கொட்டிட்டு வந்துடுறதுங்க. அப்புறம் பின்னாடி டப்பிங்ல பாத்துக்கிறது. ஆனா இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவான்ல படிச்சாங்க. பூரா டயலாக் முச்சூட அந்த பொண்ணுத்த அந்த அம்மனித்த பூரா டயலாக் நானு அருண் விஜயில வேடிக்கை பார்த்துட்டு நிக்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீரதை எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்மா குத்தா கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்ல அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்து ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களேங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்க வருவோம்னு வந்திருக்கிறதுங்க, வயசு கூடன்ட்டு. கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு? சைட்லயே இறங்கினார்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். அதனாலங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்றீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வைங்க, இல்லாட்டி நாரி போயிடும். அதனால வந்து இப்ப இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேனுங்க, டமால் டுவில் படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ. கண்டிப்பா பட்டை கிளப்போது நீங்க பாருங்க. இதே வெற்றில இதே கோயம்புத்தூர் இதே ப்ரோஸ் ஒன் மால்ல வச்சு பட்டை கிளப்பிட்டு போறங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க.